வணக்கம். இதுவரை ஒரு பெண் கருவிலிருந்து குழந்தை பேறு வரை என்னென்ன சவால்களை, அவளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்குகின்றாள் என்பதை பார்த்தோம். ஒரு பெண் குழந்தை கருவில் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள், அந்த பெண் குழந்தை சிறுமியாக வரும்பொழுது என்ன பிரச்சனைகள், வயதுக்கு வந்தவுடன் என்ன பிரச்சனைகள், அந்த திருமண வயதில் என்ன பிரச்சனைகள், அதே போல திருமணத்திற்கு பின்பு குழந்தை பேருக்காக அவள் எவ்வளவு சிரமப்படுகின்றாள், குழந்தை பேறு காலத்தில் மற்றும் பிரசவ வேதனை என்றால் என்ன என்பதை எல்லாம் இதுவரை பார்த்தோம். இன்றைக்கு நிறைவாக அந்த பெண் எப்பொழுது அந்த மாதவிலக்கு எல்லாம் நிற்கின்றது, மாதவிலக்கு நிற்கின்ற காலத்தில் என்னென்ன சவால்களை எல்லாம் எதிர்நோக்குகின்றாள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது மாதவிலக்கு நிற்பது அல்லது மெனப்பாஸ் என்று சொல்வார்கள். இந்த மெனப்பாஸ் என்பது பெண்ணுக்கு ஒரு 48 52 வயதுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆணுக்கு 70 வயதில் நடக்கக்கூடியது ஆண்ட்ரோபாஸ். அதாவது ஆணுக்கு அந்த ஆண்ட்ரோபாஸோட காலகட்டம் ரொம்ப அதிகம். 50 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்ட்ரோபாஸ் 70 வயதில் முடிகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் பெண்களுக்கோ 48 வயதில் பெரிமெனப்பாஸ் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52 வயதில் மெனப்பாஸ்க்கு வந்து விடுகின்றார். அந்த மெனப்பாஸ்ல அறிகுறி தான் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு வரக்கூடிய மாதாந்திர அந்த உதிரப்போக்கு நின்றுவிடும். அதுதான் அறிகுறி. ஆனால் அதற்கு உள்ளே நடப்பது, அதற்கு பின்னணியில் நடக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள், அதனால் அவள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நிறைய விளைவுகளை உண்டாக்குகின்றன. ஒரு காலத்தில் இந்த மெனப்பாஸ் என்பது ஒரு பருவ மாற்றம். இதை அந்த காலத்தில் பெண்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஏற்றால் போல் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்தது. என்னன்னா, இந்த மெனப்பாஸ் காலத்துலதான் ஆலயங்களுக்கு செல்வது, ஆன்மீக நாட்டங்கள், இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பெண்கள் இந்த மெனப்பாஸ் எதிர்கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது என்ன அறிகுறிகள் அப்படின்னா, முதல்ல பெரிமெனப்பாஸ்ல இந்த கிட்டக்க, அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் எண்டிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பெண்ணுக்கு ஒரு 13-14 வயசுக்கு வரும் பொழுது அவளுடைய அந்த மாதாந்திர அந்த உதிரப்போக்கு அவ்வளவு ரெகுலரா இருக்காது. 6 வாரத்துக்கு ஒரு முறை, 8 வாரத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் கூட இருக்கும். ஆனால் அதே மாதிரி மெனப்பாஸ் கிட்ட வரும்பொழுது அந்த முட்டை கருமுட்டை சரியா வெளியாகாததுனால அந்த உதிரப்போக்கும் மாதம் வரக்கூடிய அந்த மாத விளக்கும் சரியாக வராது. அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த ஹார்மோன் மாற்றங்கள். மெனப்பாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, சின முட்டை சரியா வராது. அதனால ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் குறைபாடாக இருக்கின்றது. ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தோல்லாம் மினுமினுப்பாக இருக்கின்றது. மெனப்பாஸ் கிட்ட வர வர ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது தோலில் அந்த மினுமினுப்பு குறைந்து சொரசொரப்பு வர ஆரம்பிக்குது. அடுத்தது முடி கொட்டுறது. மெனப்பாஸ் கிட்ட வர முடி கொட்டுறது. மூன்றாவது, இந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இரத்த நாளங்கள்லாம் விரிவடையுது. இரத்த நாளங்கள்னா அந்த வேசோ டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விரிவடையும் பொழுது ஏதோ பெரிய ஒரு சூடா ஒரு அக்கினி பிரவாகம் மாதிரி அவங்க உடம்பெல்லாம் திடீர்னு சூடாகும், திடீர்னு வேர்க்கும். ஹாட் ஃபிளஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கமின்மை. இதெல்லாம் விட இன்னொரு உளவியல் காரணங்கள். இந்த மெனப்பாஸ் நடக்கும் பொழுது இன்செக்யூர் ஃபீலிங். ஏன்னா அந்த வயதுல தான் அவங்களுக்கு இந்த தீட்டு நிற்க ஆரம்பிக்குது, ஹார்மோன் குறைய ஆரம்பிக்குது. பிள்ளைகள்லாம் பெருசாகி காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கணவனுக்கும், ஆனா அந்த நேரத்துல கணவன்மார்களுக்கும் அவர்களை ஒத்த வயதினராக இருந்தால் அவங்க கொஞ்சம் இளமையா தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா, அதனாலதான் ஒரு 5 வயசு குறைவாவே அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. கணவனுக்கு 5 வயது குறைவாக உள்ள பெண்ணை. ஆனா இப்பொழுது பெண்ணும் ஆணும் ஒரே வயதில் இருக்கும் பொழுது அந்த கணவனுக்கு கொஞ்சம் இளமையா இருக்க மாதிரி தெரியும். இதனால இந்த பெண்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல். என்னடா இது, கணவனுக்கு அந்த தாம்பத்திய உறவுல எல்லாம் நாட்டம் இருக்கு, நமக்கு நாட்டம் இல்லையே. என்னன்னா, மெனப்பாஸ் அறிகுறியில இதுவும் ஒண்ணு. இதனாலேயே அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு தன்மை, ஒரு பயம், இனம் புரியாத பயம்,
இதெல்லாம் வருது. இதையெல்லாம் கணவன்மார்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் உணர்ந்து அந்த மெனப்பாஸ் மாதவிலக்கு நிற்கும் காலங்களில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். குடும்ப ஆதரவு, ஃபேமிலி சப்போர்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால இந்த மெனப்பாஸ் காலங்களில் இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள். மாதவிலக்கு சரியாக வருவதில்லை, உடம்புல சூடா இருக்கிறது, திடீர்னு வேர்க்கிறது, அடுத்தது முடி கொட்டுறது, தோல் சுரசுரப்பு, தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லை, இதெல்லாம் ஆரம்ப அறிகுறி. அடுத்ததா இன்டர்மீடியட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கை காலெல்லாம் மூட்டுக்கு மூட்டு வலிக்குது. அடுத்தது உடம்பு வலி. என்ன கேட்டால் அந்த கால்சியம் ஆரம்ப காலகட்டங்களில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் பொழுது கால்சியம் சாப்பிடணும். மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கண்ணு கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? அதே மாதிரி மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கால்சியம் சாப்பிட்றதுனால புண்ணியமே இல்லைங்க. மெனப்பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பால் குடிக்கணும், நிறைய கால்சியம் சாப்பிடணும். மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சுண்ணாம்பு சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிக்கின்றது. குறைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த அவர்களுடைய அந்த எலும்பு உடையும் தன்மை அதிகரிக்கின்றது. இதெல்லாம் மெனப்பாஸோட இன்டர்மீடியட் சேஞ்சஸ். அடுத்ததாக அவர்களுடைய கர்ப்பப்பை கீழே இறங்க ஆரம்பிக்குது. கர்ப்பப்பை முக்கியமா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேறு காலங்களில் ஆயுதம் போட்டு எடுப்பாங்க, வேக்யூம் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இதனால நிறைய அந்த குழந்தை பேறு காலங்களில் நிறைய தையல் இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த குழந்தை பேறு நடக்கும் பொழுது. இதன் காரணமாக அவர்களுடைய அந்த பிறப்புறுப்பை தாங்கக்கூடிய அந்த அவர்களுடைய பெரினியம் என்று சொல்லக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் வீக் ஆகுது. அதனால கர்ப்பப்பை மூத்திரப்பை கீழே இறங்க ஆரம்பிக்குது. ப்ரொலாப்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இதெல்லாம் மெனப்பாஸ் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஆரம்ப நிலை முதல் லேட் சேஞ்சஸ் அப்படின்னு. சரி, இதெல்லாம் தடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒன்று வாழ்க்கை முறை. நம்முடைய வாழ்க்கை முறையில இந்த மெனப்பாஸ் நடக்கக்கூடிய நாட்கள்ல மனது அமைதியாக இருக்க வேண்டும். நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல மனசுல கவனம் செலுத்தணும். இரண்டாவது உணவு, முடிந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துள்ள உணவுகள், பேலன்ஸ் டயட், மெனப்பாஸ்க்கு இந்த காலகட்டத்தில் தேவையான புரத உணவுகள், சிறு தானியங்கள், இப்படி நிறைய உணவு பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கெல்லாம் நிறைய வந்துடுச்சு. ஆகவே உணவு மாற்றங்கள். மூன்றாவது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அரை மணி நேரமாச்சு ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் செய்யும். நான்காவது, இந்த மெனப்பாஸ் சேஞ்சஸ் உங்களால் தடுக்க முடியலையா, ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பில் குறையக்கூடிய ஹார்மோன்களை அவர்கள் திரும்ப ஹார்மோன் மாத்திரைகள் மூலமாக எடுத்துக்கொள்வது. இப்படி நிறைய வழிமுறைகள் விட்டன. ஆகவே மெனப்பாஸ் என்பது ஏதோ ஒன்று தீர்க்க முடியாத, தீர்வே இல்லாத ஒரு விஷயமே இல்லை இந்த காலகட்டத்தில். முதல்ல உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள், மனம் பற்றி அந்த பயம் போகணும். அதாவது மெனப்பாஸ் பற்றிய பயம் போகணும். அடுத்தது, இதுக்கெல்லாம் முடியலையா, மருந்துகள், ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது, அதை முறையாக எடுக்க வேண்டும். சில பேர் சொல்றாங்க இந்த ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறதுனால கேன்சர் வருமா அப்படின்னு. உண்மையிலே வராதுங்க. நம்முடைய உடம்பில் குறையக்கூடிய ஹார்மோன். ஆனால் இந்த மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு சில வகையான கேன்சர்கள், முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க இந்த ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தா அந்த பிரஸ்ட் கேன்சர் பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் முதல்ல இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்து கொண்டு, இல்லாத பட்சத்தில் இந்த ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தால் பாதுகாப்பான ஒன்று. ஆகவே மெனப்பாஸ் என்பது உங்களுடைய பருவ மாற்றம் தான். அது ஒரு கம்பீரமாக எதிர்கொள்ள வேண்டும். இந்த மெனப்பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பய உணர்வோடு, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உணர்வுகளை இந்த காலகட்டத்தில் மாத விலக்கு வந்த பிறகு நீங்கள் அதெல்லாம் வர முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுங்கள். சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் இருப்பிடம் அப்படிம்பாங்க. அதாவது எப்போ உங்களுடைய மனம் எதுவுமே நினைக்காம இருக்குதோ, சும்மா இருக்கும் பொழுது கண்ட எண்ணங்கள்லாம் வரும். தேவையே இல்லைங்க. நிறைய நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள். நல்லதை சிந்திப்போம், நாளும் உயர்வோம் என்று சொல்லி, இதுவரை ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கரு முதல் அவள் அந்த மாதவிலக்கு வரும் வரை நாம் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில்
மேலும் பல தகவல்களை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் ஜெயபாலன். நன்றி.